செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலனை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் நண்பர்களே, நம்ம திருக்குறள் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு குறள்லேருந்து தொடங்குவோம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அதாவது நம்ம இப்போ எக்ஸாம் படிச்சுட்ருக்கோம், நமக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காத ஒரு பயம் இருக்கும்ல. அதுக்கு வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி தானாக வரும். யாருக்கு? நல்லா படிக்கிறவங்களுக்கு. அப்போ அசைவிலா ஊக்கமுடையார் நுழை. யார் ஒருவர் ஊக்கத்துடன் இருக்கிறாரோ, யார் கொஞ்சம் கூட சலிக்காமல் உழைக்கிறார்களோ அவர்களை தேடிக்கொண்டு ஆக்கம் வரும். நாம் ஆக்கத்தை தேடி செல்ல வேண்டியதில்லை. நீங்க வேலையை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தேடி வேலை வரும். எப்ப நீங்க சரியான முறையில் தேர்வுக்கு பயிற்சி எடுத்தா. இந்த நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நமக்கு தேவையான மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா, ஊக்கம் உடைமை, ஆழ்வினை உடைமை, இடுக்க நலியாமை, இந்த 3 அதிகாரத்தை படிச்சீங்கன்னாவே போதும், தானா மோட்டிவேஷன் கிடைக்கும் நமக்கு. சரியா? இப்போ நம்ம அடுத்து 5வது பகுதி நம்ம பார்க்க போறோம். யூடியூப்குள்ள வந்துட்டாவே பொதுவாக இந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாணவர்களை நேராக பார்த்து நம்ம எடுக்கும்போது அவங்களுடைய ஐ கான்டாக்ட் பண்ணுவோம். நம்ம அப்போ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. கேமரா பார்த்து எடுக்கிறது அப்படின்னா நமக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுது. அப்போ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கேள்விக்கு போவோம். யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மக்கட்பேரில். குழல் இனிது யாழ் இனிது என்பர். யாழுடைய இசையை விட இனிமையானது எதுவான்? தம்முடைய மக்களுடைய மழலை சொல். அதை கேட்காதவங்க அந்த யாழுடைய இசையை இனிமையானது யார் சொல்லுவாங்க? மழலை சொல் கேளாதவர்கள் தான் சொல்லுவாங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்த கேள்வி போயிடுவோம். இறைமாட்சி. இந்த அதிகாரத்திலிருந்து நிறைய கேள்விகளும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு. ஏறு என்றால் நல்ல ஒரு காளை. அப்போ அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருப்பவர். ஆள்பவர்கள் எல்லாமே ஒரு காளை மாதிரி, சிங்கம் மாதிரி யார் இருப்பா? அதாவது காளை மாதிரி யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைகுடி கூழ் அமைச்சு நட்பரன். இந்த 6ம் உடையான். அப்ப 1 2 ரெண்டுமே வரும். 6ம் உடையான் அரசர்கள் ஏறு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அஞ்சாமை ஈகை கல்வி. இது எல்லாமே மன்னனுக்கு எஞ்சாமை வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அப்ப இது 3வது வேணும். ஆனா எது இருந்தால் அரசரில் ஏறு என்று சொல்லுவோம்னு கேட்டோம்னா, நல்ல படை அமைந்திருக்க வேண்டும். அது தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை. வள்ளுவர் அந்த காலத்துல மன்னனுக்கு அப்படி சொல்லியிருப்பாரு. இதே படை அப்படின்னு பொதுவா தானே சொன்னாரு. ஏன் வள்ளுவர் என்ன படைன்னு சொல்லல? அப்போ வள்ளுவருடைய குரல் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ராணுவ படை, விமானப்படை, கப்பல் படை, இந்த முப்படைகளுக்கும் பொருந்தும். அப்ப எல்லா காலத்துக்கும் நிக்கிற மாதிரி வள்ளுவர் சொல்றாரு. குடிமக்கள், கூலி என்றால் பொருளாதாரம், அமைச்சர்கள் இருக்க வேண்டும், நல்ல நட்பு இருக்க வேண்டும், அரண். இப்போ நம்ம பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் அது அரண் இல்லை என்ற காரணத்துக்காகத்தான் சிவகிரி பாளையத்து மேல படையெடுப்பார். அப்ப நல்ல அரண் இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பாதுகாத்துக் கொள்ள முடியும். கோட்டை இருக்க வேண்டும். இதே வள்ளுவர் இடைநிலையில் ஒரு குறள் சொல்வார். சிறை நலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உடைநலத்தோடு ஒட்டல் அரிது. அதாவது நல்ல கோட்டை அமையவில்லை என்றாலும், நல்ல படை இல்லை என்றாலும், ஒரு மனிதர்களை அவங்க இருக்கிற இடத்திலே நம்ம தோற்கடிக்க முடியாதுன்னு வள்ளுவர் சொல்லுவார். அரிது அப்படிங்கிறார். ஆனா முடியாதுன்னு சொல்லலையே. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, நம்ம பல்லவ மன்னர் நரசிம்மவர்ம பல்லவன் என்ன பண்ணிருப்பாரு? 2ஆம் புலிகேசியை தோற்கடித்து வாதாபியை தீக்கிரையாக்கினார். அதனாலதான் அவர் என்ன சொல்றோம்? வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரியே சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். மலேயா தீவுகளை கைப்பற்றதுனால. அப்போ சொந்த ஊர்லயே அவங்க அடிச்ச மன்னர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இப்போ வள்ளுவர் அரிதுன்னு சொல்றாரே தவிர முடியாதுன்னு சொல்லல. ரைட்டா? அப்போ படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் 6ம் உடையான் அரசருள் ஏறு. அடுத்த கேள்வி பாருங்க. மெய் உணர்தல். நாமம் கெடக்கெடும் நோய். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். காமம் வெகுளி மயக்கம். ஆசை இருக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, மயக்கத்தில் இருக்கக்கூடாது. இது 3ம் நமக்கு குறைய 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 நமக்கு என்ன கிடைக்கும்? நோய் இல்லாம போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க. யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர். கொல்லாமை. அதாவது உயிரை கொல்லக்கூடாது அப்படிங்கிறார். எவன் ஒருவன் உயிரை கொல்லாமல் இருக்கிறானோ அவனுடைய வாழ்மேல் செல்லாது உயிருண்ணும் கோற்று. கொல்லாமை செய்தொழுகுவான், கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான். ஒருத்தன் கொல்லவே மாட்டான் அப்படின்னா அவனுடைய உயிரை எடுப்பதற்கு கூற்றுவன் என்றால் யமன். யமன் கூட தயங்குவான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து வாழ்க்கை துணை நலன். நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நமக்கு மனைமாட்சி தான் தேவை. அந்த மனைமாட்சி இல்லாம நல்ல மக்களும் இருக்கணும். அதுதான் குடும்பத்துக்கு தேவையான அணிகலன் என்று வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பொருள் செயல் வகை. அருள் என்னும் அன்பின் குளவி, பொருள் என்னும் செல்வச்சி வழியால் உண்டு. அருள் அப்படிங்கிறது அன்போட குழந்தை.
அப்ப அன்பு தான் அருளுக்கு அம்மா. அம்மா இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு செவிலித்தாயும் வளர்க்கணும். அப்ப அந்த செவிலித்தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. வெறும் அன்பு மட்டும் இருந்தா பத்தாதுப்பா, செல்வமும் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் பொருள் செயல் வகை. இதுலதான் வள்ளுவர் என்ன சொல்லுவாரு, செய்க பொருளை, நீங்க பொருளை உற்பத்தி செய்யுங்க. செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனின் கூறியதில், நம்முடைய பகைவர்களுடைய கர்வத்தை அழிக்கக்கூடிய கூர்மையான வாள், அதை விட வேற எதுவுமே இல்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது, மயக்கம் தெளிந்த மாசற்று காட்சியவர். காட்சி என்றால் அறிவு. அப்போ அப்படி இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? துன்பம் கிடைக்க போதா? தெளிந்த அறிவு இருந்தா நமக்கு துன்பம் கிடைக்குமா? ஆசை கிடைக்குமா? பெருமை கிடைக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். அடுத்தது, விருந்தோம்பல். விருந்தினரின் முகத்தை வள்ளுவர் எந்த மலரோடு ஒப்பிடுகிறார்? அதாவது வள்ளுவர் சொல்லியிருக்க ரெண்டே மலர், ஒன்னு அனிச்சை மலர், இன்னொன்னு குவளை மலர். இந்த குவளை மலரை பொறுத்த வரைக்கும் வள்ளுவர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, குவளை மலரை பெண்களின் கண்களுக்கு உமையா சொல்லுவாங்க. வள்ளுவர் ஒருபடி மேல, அதாவது குவளை மலர் தலைவனுடைய கண்களை பார்க்குது, என்னையை விட அழகான கண்களா இருக்கு அப்படின்னு குவளை மலரே வெக்கப்பட்டு தன்னுடைய தலையை கீழே போட்டுக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ரைட்டா? அப்போ அனிச்சை மலர் என்ன சொல்லுவார்னா, இந்த அனிச்சை மலர் மோந்து பார்த்தாவே வாடி போயிரும். அப்போ முகந்திருந்து நோக்கக்கூடையும் விருந்து. அனிச்சை பூ எப்படி மோந்து பார்த்தா வாடி போகுமோ, அதே மாதிரி தான் விருந்து வந்தவங்க நம்ம லேசா முகம் போனாலே விருந்து வந்தவங்க திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப விருந்தவங்களுடைய முக்கியத்துவத்தை சொல்றாரு. அடுத்தது பாருங்க, புலால் மறுத்தல். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உலக உயிர்கள் எல்லாம் யாரை கைகூப்பி வணங்கும்? கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நான்வெஜ் சாப்பிடாட்டி ஆடு மாடு கோழி எல்லாமே ரொம்ப நன்றிப்பா என்னை சாப்பிடாம விட்டதுக்கு அப்படின்னு சொல்லி கைகூப்பி தொழும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, ஈகை. பாத்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. எவன் ஒருவன் தன்னிடம் உள்ள உணவை பகுத்து கொடுத்து உண்கிறானோ அவனுக்கு பசியே வராது. அவன் எப்படி கொடுக்கிறானோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் மற்றவங்க கொடுப்பாங்க. அப்ப அவனுக்கு பசி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது, தந்தை மகற்காட்டும் நன்றி. ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். அப்பா பையனுக்கு என்ன பண்ணணும்? படிக்க வைக்கணும். அதனால பையன் அவயத்தில் முந்தி இருப்ப செயல் அப்படிங்கிறாங்க. சான்றோர் இருக்கக்கூடிய அவையில் தன்னுடைய பையன் முந்தி இருக்க வேண்டும். பையன் திரும்பி அப்பாவுக்கு என்ன பண்ணணும்? இவன் தந்தை என்னோற்றான் கோள், இவனை பெக்கிறதுக்கு இந்த அப்பா என்னப்பா தவம் பண்ணாரு அப்படின்னு சொல்ற மாதிரி பையன் நடந்துக்கணும். அடுத்து, செல்வத்தில் முந்தி இருக்க செயல். அப்போ செல்வத்துல ஒரு அப்பா நினைப்பாரு, 7 தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கணும், என் பையனுக்கு நான் இவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அது சரியா அப்படின்னு வள்ளுவரை கேட்டோம்னா, தம் பொருள் என்பதம் மக்கள். உன்னுடைய சொத்து உன்னுடைய குழந்தைகள், அவர்களுடைய சொத்து அவர்களுடைய வினையால் வர வேண்டும். தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், அவங்க அது மூலமா வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், நம்ம சொத்து சேர்க்க வைக்க வேண்டாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து, அரண் வலியுறுத்தல். இழுக்கா என்றது அறம். எது இருக்கக்கூடாது? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். இந்த நாளுமே இழுக்கா என்றது அறம். அறம் இருக்க வேண்டுமெனால் அழுக்காறு பொறாமப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, வெகுளினா கோவப்படக்கூடாது, இன்னா சொல் கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. இது நாளையும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னாவே அறவழியில் தான் நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது, ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? இது ஏற்கனவே பார்த்தோம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரழிவாளன் தெரு. ஒருத்தனுடைய செல்வம் எப்படின்னா, ஊருணியில ஊருக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு குளத்துல இருக்கக்கூடிய குடித நீர் நிறைஞ்சிருக்குன்னா எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி தான் அந்த செல்வம் பயன்படும் அப்படிங்கிறாரு. இதே மாதிரி தான் நமக்கு பழுமரம் உள்ளூர் பழுத்தற்றால், நல்ல பழம் தரக்கூடிய மரம் பழுத்திருந்தால் எல்லாத்துக்கும் பயன்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, இனியவை கூறல். ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? பணிவுடையன் இன்சொலனாதல். வேற எதுவுமே ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. நீங்க நெக்லஸ் போடுங்க, இல்ல பிரேஸ்லெட் போடுங்க, எந்த ஒரு ஆபரணம் உங்களுக்கு நீங்க போட்டாலுமே பணிவோட இருக்கணும், இனிமையான சொல்களை பேச வேண்டும். அதை விட சிறந்த ஆபரணம் வேற தேவையே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப உடலில் நாம் போட்டுக்கொள்ளக்கூடிய ஆபரணத்தை விட நாம் உள்ள தலைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய பணிவும் இன்சொல்லும் நமக்கு தேவை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது, இன்னா செய்யாமை. தளபதி விஜயனுடைய குரல். தளபதி விஜய்க்கு நம்ம 3 குரல் பார்த்திருக்கோம். ஒன்னு, போக்கிரி படத்துல அவர் சொன்னது, ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது. எண்ணி துணிக கருமும் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. 2வது கில்லி படத்துல அவர் சொன்னது, அதுதான் இந்த குரல். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்து விடல். 3வது லியோ சக்சஸ் மீட்ல சொன்னது, காண முயலெழுது அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது. அதாவது முயலை கொண்டுட்டு வர்றவனை விட யானைக்கு எய்ம் பண்ணி தோத்துட்டு வர்றவன் பெரியாள் அப்படின்னு சொல்றது. இந்த 3 குரல் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து தீ நட்பு. வள்ளுவர் நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க போட்டு, நிறைய அனுபவம். ஒரு ஒரு கெட்டவருடைய நட்பு எப்படிப்பட்டது, அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டோம்னா, கனவுல கூட கூடாதுப்பா அந்த மாதிரியான நட்பு, கனவிலும் இன்னாது மன்னோ. நமக்கு நினைவுல துன்பத்தை தரலாம், ஆனா கனவுல கூட துன்பத்தை தரக்கூடிய நட்பு எது அப்படின்னம்னா இந்த தீ நட்பு. அப்படிங்க சொல்வேறு வினைவேறு. ஒருத்தர் சொல்லுவான் ஆனா செய்ய மாட்டான். வள்ளுவரே சொல்லியிருக்காரு, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறாரு இல்லையா. ஆனா சொன்னா செஞ்சிடணும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா நம்ம பேச்ச நம்மளே கேட்க கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி இல்ல, வினைவேறு சொல்வேறு பட்டாருடைய தொடர்பு எப்படிப்பட்டது என்றால் வள்ளுவர் சொல்றாரு, கனவிலும் துன்பத்தை தரும் அப்படிங்கிறாரு. இருக்கா? கனவிலும் துன்பம் தரும். அடுத்தது புலால் மறுத்தல். புண் என்று இப்ப நம்ம ஒரு சிக்கனை வெட்டினா நமக்கு என்ன சொல்லுவோம், அது லெக் பீஸ் சொல்லுவோம். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு, அதை புண் அப்படிங்கிறாரு. இன்னொரு உயிரினத்தினுடைய புண் கொல்லாமையை நம்ம கடைபிடிக்கிறோம். புலால் மறுத்தல் கண்டிப்பா நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது இன்னொரு உயிரினத்தினுடைய புண் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. புலால். அறம் பெருகுபலி. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். இனிய சொல்களை நாம் பேசணும்னா அல்லவை தேய்ந்து போகும். இதுவரைக்கும் நாம தவறு செய்து நிறைய பழியோட நம்ம அல்லவை செய்து வச்சிருந்தா கூட இனிமேல் நம்ம இனிய சொல்களை பேச ஆரம்பித்தால் அல்லவை தேய அறம் பெருகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? சி, இனிய சொற்களை கூறுதல். அடுத்த கேள்வியை பாருங்க. கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கத்துல இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பாங்க. இது ஏற்கனவே கேட்டதான். வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம். வஞ்ச மனத்தான், ஆனா என்ன பண்றான், உள்ளுக்குள்ள வஞ்சனை நிறைய இருக்கு, ஆனா வெளியில துறவி மாதிரி நடிக்கிறான். காவி வேட்டியை மட்டும் போட்டிருக்காப்ல, இல்ல முடி வளர்த்துக்கிட்டாரு, இல்ல மொட்டை அடிச்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கிறவரை பார்த்தோம்னா பஞ்சபூதங்களுமே, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுமே என்ன பண்ணுமா, நகும், சிரிக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து வெகுளாமை. கோவப்படக்கூடாது. நகையும் உவகையும் கொல்லும், சினத்தை விட பகையும் உளவோ பிற. அதாவது கோவப்பட்டோம்னா நம்ம சிரிக்க முடியாதுல்ல, அதே மாதிரி தான் கோவப்பட்டா நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாதுல்ல. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. அப்ப கோபம் எங்க இருக்கிறதோ அங்க நம்ம சிரிப்பும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது. இதே வெகுளாயில் வள்ளுவர் சொல்லுவாரு, சினத்தை கையரா பொருளா கொண்டவன் கேடு. ஒருத்தன் கோவக்காரன் இப்ப ஒரு டெரர் பீஸா ஃபார்ம் ஆயிருப்பார்ல, இவர் ரொம்ப கோவக்காருப்பா அப்படின்னு ஒருத்தர் அதை தன்னுடைய பெருமையை எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. நான் கோவக்காரங்கிறது என்னுடைய பெருமை இருந்ததுன்னா கெட்டு அழிவது உறுதி. அது எப்படிப்பட்டது என்றால், நிலத்தை அடித்தால் கைவலிக்குமே, அதே மாதிரி தான் கண்டிப்பாக அழிஞ்சு போவோம் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு சொல்றாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. யார் ஒருவரிடம் கோபம் இருக்கிறதோ அவரையே சினம் கொன்றுவிடும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, சினத்தை பொறுத்த வரைக்கும் யார் மேல நமக்கு கோபம் போகும், நம்மளை விட கீழே இருக்கவங்க மேலதான் நமக்கு கோபம் போகும். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். யார் மேல் உங்களுடைய கோபம் செல்லுமோ அதை நீங்கள் காக்க வேண்டும். அப்பதான் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்துறவரு பொறுமைசாலின்னு சொல்லுவாங்க. நமக்கு மேல இருக்கவர் மேல கோபம் போகாது, ஏன்னா அது நமக்கு டேஞ்சர். அப்ப நம்ம கோபப்பட மாட்டோம். அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். நீங்க உங்களுக்கு மேல இருக்கவங்க மேல நீங்க கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்க நீங்க சொல்லுவீங்க, ஆனா உண்மையிலே என்ன அர்த்தம், நீங்க கோபமே பட மாட்டீங்க உங்களுக்கு மேல இருக்கவங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, பிறனில் விளையாமை. அடுத்தவர் மனைவி மேல ஆசைப்படக்கூடாது. அப்படி பட்டா என்ன ஆகும், பகை வரும், பாவம் வரும், அச்சம் வரும், பழி வரும். இதுக்கு மேல விளக்கம் தேவையில்ல. அடுத்தது பாருங்க, பிறனால் விரும்பப்படாதவன் செல்வத்தை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பாக கூறுகிறார். ஒருத்தன் நிறைய செல்வம் வச்சிருக்கான், ஆனா யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப இது என்ன ஆகும், நிறைய பேருக்கு கொள்ளையடிக்கலாம் தோணும், டெம்ட் ஆகும், வருத்தத்தை ஏற்படுத்தும், அவனை ஏதாவது பண்ணலாம் தோணும். அப்ப நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் படுத்தற்று அப்படிங்கிறார் வள்ளுவர். ஒருத்தன் நச்சப்படாதவனா அவனுடைய செல்வம் பயனளிக்கவே இல்லை. ஒண்ணு தானாக தூய்க்க வேண்டும், இல்லைன்னா யாருக்கா கொடுக்கணும். இப்படி கொடுக்காமையும் தானே தூய்க்காம வச்சிருக்கிறது, கோடிக்கணக்கில் அடுக்கி வரணும், உனக்கு என்னப்பா பயன் அப்படின்னு வள்ளுவர் நன்றியில் செல்வத்தில் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் யார்? திருக்குறளை சிறப்பித்து கூறினது ஔவையார். இதே அணு அப்படிங்கிறதுக்கு பதிலாக கடுகு இருந்தது என்றால் கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னா அது யார் சொன்னா, இடைக்காரனா சொல்லியிருப்பாரு. திருவள்ளுவரை பத்தி யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் பிறந்ததில்லை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. இதே மாதிரிதா வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் வள்ளுவரை பத்தி சிறப்பித்து சொல்றதுனால வள்ளுவருக்கு பெருமையா இவங்களுக்கு பெருமையா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தான் பெருமை. வள்ளுவருக்கு அதனால என்ன பெருமை இருக்க போகுது? ஏன்னா வள்ளுவர் ஒரு பெரியாள். அந்த பெரிய அவர் சொன்னதை நாம சொல்லும் பொழுது நமக்கும் அந்த பெருமை கிடைக்குது. அடுத்து விருந்தோம்பல். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ. யார் ஒருவர் விருந்தோம்பல் செய்கிறாரோ
வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டே இருக்காரு. அவருடைய நிலத்துல விதையே போடாம நெல் விளையும் சொல்றாங்க. ரைட்டா? அப்போ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குளம், அவருடைய நிலத்துல என்ன ஆகுமா, வித்து மெடல் வேண்டும் கொள்ளோ அப்படின்னு விருந்தோம்பல சொல்றாரு. இதே விருந்தோம்பலை பத்தி நற்றினில ஒரு பாடல் இருக்கும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய சிறந்த பண்பாக நினைச்சு பார்க்கிறார். அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் வெள்ளிகள். நைட் நேரத்தில் விருந்தாளி வந்தா கூட கொஞ்சம் கூட வந்து முகம் சுளிக்காம என்ன பண்ணுவாங்களா, சாப்பாடு பரிமாறுவாங்களா. அப்படிப்பட்டதுதான் சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லி கணவன் சொல்றாரு. ஆனா இந்த காலத்துல விருந்தோம்பல் எப்படி இருக்கு? முன்னாடியே சொல்லியிருந்தா பால் வாங்கி வச்சிருந்திருப்போம்ல, அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாவை எடுத்து தோசை ஊத்துறதுக்கு முன்னாடியே சொல்லி வைக்கணுமா நம்ம? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விருந்தோம்பலுடைய நிலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க. தேங்க்யூ.